இந்த மலையாளத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. உண்மையான கதை தான், த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாப்ல. இந்த மாதிரி குடும்ப கஷ்டம், வெளிநாட்டுக்கு போயாவது குடும்பத்தை உயர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நஜீப் முகமது அப்படின்னு ஒருத்தவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போய் அங்க ஒருத்தவன்ட்ட பாலைவனத்துல ஆடு மேய்ச்சி சித்திரவதை அனுபவிச்சு கிட்டத்தட்ட சாவ கிட்ட பார்த்துட்டு உயிர் பொழைச்சு வந்திருப்பா. ஓரளவுக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த நபரும் இன்னொரு நபரும் இருக்காங்க அபுதாபில. ஒருத்தர் ராமநாதபுரம், இன்னொருத்தர் வந்து விருத்தாச்சலம். இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் காரணமா துபாயில கூலி வேலை பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் மூலியமா போறாப்ல. அதாவது இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி நிறைய பேர் மதுரை பக்கத்துல மேலூரை சேர்ந்த ஏதோ ஒரு ஏஜென்ட் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பேசி ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. அது தாங்க முடியாம நிறைய பேர் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இவங்களால அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியல. இவங்களோட பாஸ்போர்ட் அங்க லாக் ஆயிருக்கு. இருந்தாலும் அங்க இருந்தா நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடியாந்து துபாயில இருந்து அபுதாபிக்கு எப்படியோ வந்துட்டு இங்க அவங்களால பொழைக்க வழி இல்லாம டின்னு புரைக்க அதுல வர்ற காசு மூலியமா சாப்பிட்டுக்கிட்டு அந்த குப்பையிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட 6 மாசம். அரமனை ஏரியா இந்த மாதிரி 6 மாசமா இங்க படுத்துருக்கோம். ஏன் வேலை எதனால விட்டீங்க? வேலை வந்து கம்பெனில வந்து போர்மேன் டாக்டர் அதிகமா அதனால வந்து வெளியில வந்துட்டேன். இப்போ கம்பெனி உங்க அட்ரஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ நீ வீட்டுக்கு போக முடியும் 5 மாசம் ஆச்சு. நீங்க இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்க என்ன டின்னு பிறக்கிட்டு டின்னு பிறக்கிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இடத்துல கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இவர் வந்து விருதாச்சலம் அண்ணன். சரிண்ணா, உங்க நம்பர் வீட்டு நம்பர் இருக்குல்ல? சரி, நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரி, ஓகே. அந்த ரெண்டு பேரும் எப்படியாவது நம்ம இந்தியாவுக்கு போயிட்டா போதும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவங்களால வர முடியல. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. வீடியோ எடுத்த நபர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவங்கள பாராட்டியா. இவங்கெல்லாம் பாருங்க, துபாய்க்கு கூலி வேலைக்கு என்ன கோடி கோடியா சம்பாரிச்சு இங்க கோட்டையை கட்டுறதுக்கா போறாங்க. ஏதோ இங்க விட கொஞ்சம் இங்க அதிகமா கிடைக்கும். அங்க போய் ஏதாவது கூலி வேலையாவது பார்த்து நம்ம வீட்டோட தரத்தை கொஞ்சமாவது உயர்த்திடலாம் நினைச்சுதான் அங்க போறாங்க. ஆனா அங்க போய் இப்படி ஒரு வாழ்க்கை நான் யோசிச்சு பாரு. கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு பேரு, கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பேர் இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் எதுக்கு? நம்ம பொண்டாட்டி புள்ள ஊட்டிய மத்தவங்க மாதிரி சந்தோஷமா வாழணும்னு தான். அதுலயும் இப்படி நடந்தா எப்படி?